இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பீக் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. ஒரு 5 டேஸாக ஏற்ற இறக்கம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துருக்கு. அந்த டைங்களில் ஜென்ரலாக இது மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்க சமயத்தில் முதலீட்டாளர்கள் எதையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யார் லூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். இந்த அரசாங்கம் வந்தால் இந்த பங்குகள்லாம் ஏறும், இந்த அரசாங்கம் வந்தால் இந்த பங்குகள்லாம் ஏறும். சில பேருக்கு நம்ம இந்த எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம முன்னாலே விற்றுருவோம் அப்படின்னு சில குரூப் எல்லாம் விற்றுருக்கவும் செஞ்சுருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோஸ்லாம் நிறைய என்ன மாதிரி வர ஆரம்பிக்குன்னா, இந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஜாக் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, ஏதாவது கடனாவது வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் வேட்டைக்குன்னு ராஜாவோ இல்லை சாதாரண மக்களோ வேடர்கள் வேட்டைக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 அனிமலை கொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த ட்ரேடர்ஸுடைய மைண்ட் செட். இட்ஸ் அன் அடிக்ஷன். இப்போ எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபின்னு 3 விஷயம் இருக்கு இல்லையா? இது 3த்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இந்த எஸ்ஐபிங்கிறது மாதம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்குது. எஸ்டிபி வாரம் 5000 ரூபா நான் இந்த லிக்விட் ஃபண்ட்லேருந்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு ஈக்விட்டி ஃபண்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி 5000 ரூபா வாரத்துக்கு போகையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துல இந்த ₹1,00,000 ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகும். ஸோ 50,000னா 6% ஒர்க் அவுட் ஆகும், 60,000னா 7.2% ஒர்க் அவுட் ஆகும், 70,000னா 8.4% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் எதில் வச்சுருக்கணும், அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வச்சுக்கிட்டு ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மத்தியில் நாளுக்கு நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமான மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சந்தேகங்களும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் என்னோட ஜென்ரல் கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பீக் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. ஒரு 5 டேஸாக ஏற்ற இறக்கம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த டைமில் எந்த டைப் ஆஃப் மக்கள் லூஸ் பண்ணியிருக்காங்க, யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் எலெக்ஷன் நடந்தாலும், எந்த பெரிய நாடுகளில் லைக் இந்தியா, அமெரிக்கா, அது மாதிரி நாடுகளில் எலெக்ஷன் நடக்கையில் அன்சர்டன்ட்டி இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் ஒன்று. ஸோ அது எந்த அளவு இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஜென்ரலாக இப்போ இந்த தடவை கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம். மேபி எக்ஸிட் போல் வந்தோன்னே ஒரு 3.5% ஏறிச்சு, ரியல் ரிசல்ட் வந்தோன்னே ஒரு 6-7% இறங்குச்சு. அப்புறம் அடுத்த நாள் ஒரு 3-3.5% ஏறிச்சு, அப்புறம் 1%, அப்புறம் 2%. ஸோ ஓவராலில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், மாதம் முதலீடு பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் எதுவுமே லூஸ் பண்ணலை. அந்த டைங்களில் ஜென்ரலாக இது மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்க சமயத்தில் முதலீட்டாளர்கள் எதையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் இன்ஆக்ஷன் இஸ் தி பெஸ்ட் ஆக்ஷன். ஸோ எதுவுமே செய்யாமல் இருந்துட்டாங்கன்னா அதை கடந்துருவாங்க. இப்போ ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போய் தான் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யார் லூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். அவங்க இந்த தினசரி அப்பப்போ வாங்கி விற்கிறவங்க, பங்குகளை வாங்கி விற்கிறவங்க, அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது, கான்ட்ராக்டை விற்கிறது வாங்குகிற மார்க்கெட்டு. அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு வாங்குறவங்க, பெட் கட்டுறவங்க. இட்ஸ் லைக் குதிரை பந்தயத்தில் பெட் கட்டுற மாதிரி. ஸோ இந்த பெட் கட்டினவங்கெல்லாம் இழப்பை சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் லாபத்தை சந்திச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நடக்குது இந்த வாலட்டிலிட்டி, எதனால நடக்குது அப்படின்னா, மக்கள் இருசாராக இருப்பாங்க. ஒருத்தர் இந்த பார்ட்டி வரப்போகுதுன்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு பார்ட்டி வரப்போகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்டி வந்தால் ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகும், இன்னொரு பார்ட்டி வந்தால் இன்னொரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகும். நத்திங் பட் அவங்களுடைய வியூவே அதுதான். நாங்கள் இதைத்தான் கிராமப்புறங்களை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது ஒரு பார்ட்டியினுடைய வியூவாக இருக்கும். இன்னொரு பார்ட்டியினுடைய வியூ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டேம் கட்டணும், ரயில்வே பாலம் போடணும், கப்பல், துறைமுகம், ஏர்போர்ட், இதெல்லாம் இது மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இந்த அரசாங்கம் வந்தால் இந்த பங்குகள்லாம் ஏறும், இந்த அரசாங்கம் வந்தால் இந்த பங்குகள்லாம் ஏறும், இறங்கும் அக்கார்டிங்லி அப்படின்னு பெட் பண்ணக்கூடிய, திங்க் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தவிர்த்து இப்போ இந்த எலெக்ஷன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் வந்த பிறகு நம்ம முடிவெடுத்துக்குவோம், ரிசல்ட் வந்த பிறகு அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து செய்கிற முதலீட்டாளரை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேருக்கு நம்ம இந்த எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம முன்னாலே விற்றுருவோம் அப்படின்னு சில குரூப்பெல்லாம் விற்றுருக்கவும் செஞ்சுருக்காங்க.
ஏன்னா இப்போ எந்த பார்ட்டி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு நிலமை மார்க்கெட் நல்லா இருக்குது, நான் வித்துறேன் அப்படிங்கிற குரூப்பு இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாலே வித்துட்டாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது லோக்கல் HNI ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் தான் இந்த கால் எடுப்பாங்க. பட் ஜென்ரலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த பார்ட்டி வந்தாலும் ராவண ஆண்டா என்னங்கிற மாதிரி எந்த பார்ட்டி வந்தாலும் லாங் டேர்ம் இந்தியாவில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது இன்ஹரண்ட் டிமாண்டு, நம்ம மக்களுக்கே அவ்வளோ தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை மீட் அவுட் பண்ணாவே எக்கானமி அவ்வளோ க்ரோ ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் ஏறத்தான் செய்யும். ஷார்ட் டேர்மில் பிளிப்ஸ் எப்போ வேணாலும் எந்த சந்தர்ப்பத்தை வச்சு வேணாலும் வரும். அது எலெக்ஷனை வச்சு டெஃபினட்டாக எந்த நாடு, இப்போ இந்த அடுத்தாப்புல நவம்பர் டிசம்பரில் அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது, அங்கேயும் இதே மாதிரி இருக்கும். ஓகே, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோஸ்லாம் நிறைய என்ன மாதிரி வர ஆரம்பிக்குதுன்னா, இந்த டைம்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஜாக்பாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, ஏதாவது கடனாவது வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்போ கூட நீங்க 2% 1%லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு ஸ்டாக் வாங்குறது, அது இந்த மாதிரி இன்க்ரீஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா விற்கிறதுன்றது கொஞ்சம் நல்ல பிளான் தானே இல்லையா? டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா ஒன்று வந்து உங்களுடைய ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பக்குன்னு அடிச்சுக்கும், போட்டுட்டு ஐயோ நான் ஏறிடுச்சே இறங்கிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்கும், அந்த டென்ஷன், ரொம்ப டென்ஷன் இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கர் டேர்மில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெல்த்துங்கிறது வந்து அபாரமான வெல்த்து. நம்ம பேசுகிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10% ஏறும், 5% ஏறும்னு பேசுகிறோம். ஆனால் இந்த 5% 10% வந்து யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஷார்ட் டேர்மில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதில்ல. ஒரு 4 நாள் ஒரு 5% லாபம் வரும். 5ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 25% டவுன் வரும் அவங்களுக்கே, ட்ரேடர்ஸ்க்கே சொல்கிறேன், வாங்கி விற்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட்டர் செபின்னு இருக்குது அமைப்பு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வெளியிட்டிருக்கிறது என்ன, 100க்கு 95 பேர் ட்ரேட் பண்ணுறவங்க லூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ஏர்னிங், ஃபர்கெட் அபவுட் ஏர்னிங். 100க்கு 95 பேர் தங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க, அசலையே இழக்கிறாங்க. அப்படிங்கிற வந்து ரெகுலேட்டரே சொல்கிறது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துகிட்டு போகணும்னா, இந்த ட்ரேடர்ஸினுடைய மைண்ட் செட்டு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்டைக்காரனுடைய மைண்ட் செட்டு. ஒரு வேட்டைக்குன்னு அந்த காலத்தில் வேட்டைக்குன்னு ராஜாவோ அல்லது சாதாரண மக்களோ வேடர்கள் வேட்டைக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 அனிமலை கொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த ட்ரேடர்ஸினுடைய மைண்ட் செட்டு. இட்ஸ் அன் அடிக்ஷன், நத்திங் பட் அடிக்ஷன். இப்போ சில பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி இதுவும் ஒரு அடிக்ஷன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் சொன்ன அந்த ஹார்ட் பிரச்சனைக்காகவே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ SIP, SWP, STPன்னு 3 விஷயம் இருக்கு இல்லையா, இது 3த்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சார்? SIPங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் நான் மாத சம்பளக்காரன், என்னோட மாதம் தான் எனக்கு சம்பளம் வருது. அப்படிங்கிறதுல வந்து என்னுடைய செலவுகள் ஒரு போர்ஷன் இருக்குது. அது தவிர கொஞ்சம் தொகை எனக்கு மிஞ்சுது, 5000 10,000 மிஞ்சுது. அதை வந்து நான் மாதம் முதலீடு செஞ்சிடுறேன். அதை ஒரு பழைய மெத்தடோட ஒப்பிடணும்னா நிறைய பேருக்கு RD தெரியும், ரெக்கரிங் டெபாசிட். பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டிருப்பாங்க, மாதம் குறிப்பிட்ட தொகையை கட்டிக்கிட்டே வருவாங்க. 5 வருஷம் முடிவில் எவ்வளோ வாங்கிக்கோங்க, 3 வருஷம் முடிவு. ஸோ அதே மாதிரி இந்த SIPங்கிறது மாதம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்குது. மாதம் போட்டுக்கிட்டே இருக்கையில் அப்புறம் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அதை எடுத்துக்கிறீங்க. அது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறோம். அதை வந்து இன்னொரு இதில் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆன் த ஒன் சைடு. STP சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். STPனா என்னென்னா, இப்போ சிலைக்கு என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது ஒரு இது, அதில் 1 லட்சம் கூட இருக்கலாம். ஒரு 1 லட்சம்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 1 லட்ச ரூபா இருக்குது. இப்போ இந்த டயத்தில் தான் என்கிட்ட பணம் இருக்குது. மார்க்கெட்டு ரியலி ஏறுமா இறங்குமான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமும் இருக்குது. ஸோ அப்படிங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. நான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நாளில் கொண்டே 1 லட்ச ரூபாயை மார்க்கெட்டில் போட்டுடலாம். ஆனால் ஒரே நாளில் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு லாஸ் ஆச்சுன்னா 5% லாஸ் ஆச்சுன்னா கூட 95,000 ரூபாய்க்கு வந்துடும். அதே சமயம் 5% ப்ராஃபிட்டும் ஆகும். ப்ராஃபிட் ஆச்சுன்னா 1,05,000 ரூபா ஆகிடும். ஆனால் அந்த பயம் வந்து எனக்கு ஆல்வேஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து லாஸை பற்றி தான், லாபத்தை பற்றி இல்லை, லாஸை பற்றி தான். ஸோ அப்படிங்கிற வந்து என்ன ஆகுனா, நம்ம இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா இந்த STPன்னு சொல்லக்கூடியது. இந்த 1 lakh அமௌண்ட்டை கொண்டே நான் லிக்விட் ஃபண்டில் போட்டுறேன். லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு ஒரு வாரம் 5,000 ரூபா, ஒரு அப்போ வாரம் 5,000 ரூபா நான் வந்து இந்த லிக்விட் ஃபண்ட்லேருந்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு, ஈக்விட்டி ஃபண்டுக்கு மூவ் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அப்படி 5,000 ரூபா வாரத்துக்கு போகையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் இந்த 1 லட்ச ரூபா ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகும். அப்போ வந்து என்னென்னா கிட்டத்தட்ட SIP மாதிரி. SIP வீக்லி SIPயும் இருக்குது. இது அதே மாதிரி இது வீக்லி STP.
ஒரு 5 மாதம் போய் ₹1,00,000 ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகும். அப்படிங்கிறது எனக்கு ஆவரேஜ் ஆயிடுது. நான் வாங்குகிற ப்ரைஸ் வந்து நான் அந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கவர்மெண்ட் வருதா, அந்த கவர்மெண்ட் வருதா, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு 5 மாதத்திலே செட்டில்மெண்ட் ஆகிடும், எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆகிடும். ஸோ அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து என்னுடைய அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கிறேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகல. ஸோ அதுதான் நம்ம எஸ்டிபின்னு சொல்கிறோம். ஒன் டைமாக பல்காக போடாமல் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ எலாங்கேட் பண்ணி நம்ம அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் எஸ்டிபின்னு, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ நிறைய பேர் வர்றவங்க என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களே, நாங்கள் எப்போ தான் அதை அனுபவிக்கிறது, எப்போ தான் சாப்பிட்றது, அதை எடுத்து சாப்பிட்றது அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சேமிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சேமிக்கிறோம், நிறைய பேர் முதலீடு செய்கிறாங்க. இப்போ 60 வயசு ஆயிடுது, 60 வயசோட ஜாப் முடிஞ்சிருச்சு, சேலரி வராது. இப்போ நான் இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு ₹1 கோடி சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ சிறுக சிறுக சேர்த்தது ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ ஒரு 20-25 இயர்ஸ் போட்டது வந்து இப்போ ₹1 கோடி இருக்குது. எனக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டு எனக்கு வேறு பணம் இல்லை, நான் இதை தான் நம்பி இருக்கிறேன். அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணிடுறேன், மாதம் ஒரு 50,000 குறைவாக போதும்னா 50,000 அல்லது ஒரு 60,000 அல்லது 70,000 வாட்டவர் 1 கோடிக்கு. ஸோ 50,000னா 6% ஒர்க் அவுட் ஆகும், 60,000னா 7.2% ஒர்க் அவுட் ஆகும், 70,000னா 8.4% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் எதில் வச்சுருக்கணும், அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இந்த 1 கோடியிலேருந்து மாதம் ஒரு 50,000 அல்லது 60,000 மட்டும் எனக்காக எடுத்துக்கிறேன். அதை யூனிட்டை கட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிக்ஸ்டு டேட்டில் வந்துடும். 5ஆம் தேதி 10ஆம் தேதி எந்த தேதி குறிப்பிடணும் அந்த தேதியில் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்காக நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். அதனால சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம், எஸ்டபிள்யூபின்னு. இப்படி வித்ட்ரா பண்ணையில் நம்ம 6%, 7.2, 8.4% போட இல்லை. என்ன ஆகும்னா அந்த 1 கோடி உங்களுக்கு குறையாது, வேல்யூ அசல் குறையாது. அசல்னு சொல்ல மாட்டி, வேல்யூ ஆஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து நமக்கு குறையாது. அட் த சேம் டைம் லாங்கர் டேர்மில் அட் த சேம் டைம் கொஞ்சம் க்ரோத்தும் இருக்கும். ஓகே, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா அந்த 1 கோடிங்கிறது 1 கோடியே 10 லட்சமாக இருக்கும், 1 கோடியே 15 லட்சமாக இருக்கும். ஓகே, வித்ட்ரா பண்ணதும் போக ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வச்சிருக்கையில். ஸோ அதுதான் அதில் ஒரு அட்வான்டேஜ். வேற நம்ம எஃப்டி போட்டோம்னா வெறும் வட்டி மட்டும் தான் கிடைக்கும், அசல் கரெக்டாக அசல் தான் கிடைக்கும் 5 வருஷம் கழிச்சுமே. இங்கே வந்து அது இல்லை, அசலை விடவும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதோட சேஃபர் ஜோன் எப்படி சார்? இது நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணுமா, ஏதாவது மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஏற்ற இறக்கம் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃபுல் ஈக்விட்டி ஃபண்டில் 100% ஈக்விட்டியில் போடுறாங்களா அந்த ஃபண்டில் போக வேண்டாம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஒரு 50% ஈக்விட்டி 50% பாண்ட்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அதில் ரிட்டர்னும் ஓரளவு குறைவாக இருக்கும், பட் இந்த ரிஸ்க்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏற்ற இறக்கமும் குறைவாக இருக்கும். ஸோ இல்லை என்ன சார் எனக்கு 10 வருஷத்துக்குள்ள அந்த பணம் தேவையில்லை, அந்த 1 கோடி நான் டச் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னா தாராளமாக ஈக்விட்டி ஃபண்டில் போட்டுக்கலாம். அடுத்து நான் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் நான் இந்த பணத்தை எடுக்க போகிறேன் ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படின்னா வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போய்க்கிறது பெட்டர். ஹைப்ரிட் ஃபண்டு கொஞ்சம் சேஃப்டி ஜோன் அதிகம், ரிட்டர்ன்ஸும் நம்ம எடுத்தது போக கொஞ்சம் குறைவாக தான் அந்த அசல் ஏறும். வேற இந்த ஈக்விட்டி ஃபண்டில் போடையில் ஒரு 10 வருஷத்துக்குலாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம போட்டதை விட நல்லாவே சப்ஸ்டன்ஷியலாக கொஞ்சம் கூட கிடைக்கும் எடுத்தது போக. பொதுவாக இந்த மாதிரி ஈக்விட்டியில் போடுறோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா என்னவா இருக்குது அதோட நிலைமை அப்படின்னு பார்க்கணும். இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டோம்னா ஜென்ரலி அப்போ நம்ம ஆஸ் பர் பிளான் போய்கிட்டு இருக்கா, நம்ம நினச்சது தான் இங்கே நடக்குதா, ஃபண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஃபண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, ஸோ அது மாதிரி இயர்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்குது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இன்டர்வியூவில் பார்க்கலாம். ஷூர், தேங்க்யூ. வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த இன்டர்வியூவில் சார் கிட்ட கேட்டு இதே மாதிரி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.